ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டோட 4th லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் என்ன தெரியுமா? அதிக் பல்வான் கோன். அதிக்னா ஜாஸ்தி, பல்வான்னா பலசாலி, கோன்னா யார். ஒரு நாள் ஹவா அப்படின்னா காற்று, சூரஜ் அப்படின்னா சூரியன், ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்னா, காற்று சொல்லுது சூரியன்கிட்ட, நான் தான் உன்னோட பலசாலி. சூரியன் சொல்லுது, இல்லை இல்லை, நான் தான் உன்னோட பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லுது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்னன்னா, அங்கே ஒருத்தர் வரார், அதோட கோட் யார் கழட்ட வைக்கிறாங்க, அவங்க தான் பலசாலி. அப்படிங்கிறதான் இந்த லெசன். இப்போது இந்த லெசனில் வாங்க பார்க்கலாம், யார் ஜெயிச்சா, யார் அன்சான தாத்தாவோட கோட்டை கலட்ட வச்சான்ங்கிறத பார்க்கலாமா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அதிக் பல்வான் கோன். அதிக்னா ஜாஸ்தி, பல்வான்னா பலசாலி, कौन यार. இதுதான் லெசன் நேம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். एक बार हवा और सूरज में बहस छिड़ गई. ஒரு நாளைக்கு காத்துக்கும், ஹவானா காத்து, और सूरजना சூரியனுக்கும் बहस छिड़ गई, ஒரு சின்ன வாக்குவாதம். हवा ने सूरज से कहा. हवा வந்துனா காத்து வந்து சூரியன்கிட்ட சொல்லுது, मैं तुमसे अधिक बलवान हूँ, நான் உன்னோட ஜாஸ்தி பலசாலி. सूरज ने हवा से कहा. சூரியன் வந்து காத்துட்ட சொல்லுது, முஜ்மே தும்சே ஜாதா தாக்கத் है, என்கிட்ட தான் உன்னோட ஜாஸ்தி பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூரியன் சொல்லுது. இப்போ வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். एक बार हवा और सूरज में बहस छिड़ गई. हवा ने सूरज से कहा, मैं तुमसे अधिक बलवान हूँ. सूरज ने हवा से कहा, मुझ में तुमसे ज़्यादा ताकत है. சொல்லிட்டு இருக்கும் போதே காத்துக்கோட நஜர்னா பார்வை एक आदमी पर पड़ी. ஒரு ஆள் வரது மேலே பார்த்தது. யார் பார்த்தது? காத்து. हवा ने कहा. காத்து சொல்லுது, इस तरह बहस करने से, இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுறதுல कोई फायदा नहीं, ஒரு பிரயோஜனம் இல்லை. जो इस आदमी का कोट उतरवा दे, யார் இந்த ஆளோட கோட்டை கலட்டுறாங்களோ वही ज़्यादा बलवान है, அவங்க தான் ஜாஸ்தி பலசாலி அப்படின்னு சொல்லுது. வாங்க இதை பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். इतने में हवा की नज़र एक आदमी पर पड़ी. हवा ने कहा, इस तरह बहस करने से कोई फायदा नहीं है. जो इस आदमी का कोट उतरवा दे वही ज़्यादा बलवान है. இப்போ வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சூரஜ் ஹவா கி பாத் மான் கயா. சூரஜ் ஹவா கி பாத் மான் கயா அப்படின்னா, சூரியன் வந்து காற்று சொன்னதை கேட்டுக்குச்சு, ஓகேன்னு. என்ன சொன்னது காற்று? இந்த ஆளோட கோட்டை யார் கலட்ட வைக்கிறாங்களோ அவங்க தான் பலசாலின்னு காற்று சொல்லிச்சு இல்லையா? அது சூரஜ் வந்து சரி, சூரியன் வந்து சரின்னு சொல்லிடுச்சு. உஸ்னே கஹா டீக் ஹே. அவங்க என்ன சொல்லுச்சு? சரி. திக்காவோ அப்படி தாக்கத், நீ மொதல் உன்னோட பலத்தை காட்டு. சூரியன் வந்து காத்துட்டு சொல்லுது, சரி நீ மொதல் உன் பலத்தை காட்டு அப்படின்னு சொல்லுது. ஹவா நீ அப்படி தாக்கத் திக்கானி ஷுரூக்கி. காற்று வந்து அதோட சக்தியை காட்ட ஆரம்பிச்சது. இப்போ வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். சூரஜ் ஹவா கி பாத் மான் கயா. உஸ்னே கஹா டீக் ஹே, திக்காவோ அப்படி தாக்கத். ஹவா ने अपनी ताकत दिखानी शुरू की. வாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆத்மி கி டோப்பி உடுகை அப்படின்னா, ஆத்மினா அந்த ஆளோட, டோப்பினா தொப்பி, உடுகைனா பறந்துருச்சு. பர் கோட் உஸ்னே, ஆனால் கோட் வந்து அவர், அப்னே தோனோ ஹாத்தோம், அவர் ரெண்டு கையால், சே ஷரீர் செல் லப்டே ரக்கா, அவர் வந்து அப்படியே நல்லா உடம்போட உடம்பா ஒட்டிட்டு பிடிச்சிருந்தாரு கோட்டை. லப்டே ரக்கானா பிடிச்சிருந்தார். அவர் ஜல்தி ஜல்தி, அப்புறம் சீக்கிரமா கோட் கே பட்டன் பந்த் கர்லியே, அது கோட்டோட பட்டனை போட்டுட்டாரு. இப்போ வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். आदमी की टोपी उड़ गई, पर कोट उसने अपने दोनों हाथों से शरीर से लपटे रखा और जल्दी जल्दी कोट के बटन बंद कर लिए. இப்போ வாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். हवा और जोर से चलने लगी. காற்று இன்னும் பலமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. अंत में கடைசியில் आदमी नीचे ही गिर पड़ा. கடைசியில் அந்த ஆள் கீழே டொம்முன்னு விழுந்துட்டார். पर कोट उसके शरीर पर ही रहा. ஆனால் அவர் கோட்டை கலட்டலை. अब हवा थक गई थी. இப்போ வந்து காற்று டயர்ட் ஆயிடுச்சு. சூரஜ் ने कहा. சூரியன் சொல்லுது, ஹவா அப் தும் மேரி தாக்கத் தேக்கோ. காற்று, இப்போ என்னோட பலத்தை பாரு. சூரஜ் தப்னே லகா. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். हवा और जोर से चलने लगी. अंत में आदमी नीचे ही गिर पड़ा, पर कोट उसके शरीर पर ही रहा. अब हवा थक गई थी. सूरज ने कहा, हवा अब तुम मेरी ताकत देखो. सूरज तपने लगा. வாங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆத்மி நே கோட் கே பட்டன் கோல் தியே. அந்த ஆத்மினே அவர் வந்து என்ன பண்ணுறாரு? கோட் கே பட்டன் கோல் தியே, கோட்டோட பட்டனை கழட்டிட்டாரு. நான் காற்று வேகமாக அடித்தோடனே கோட்டோட பட்டன் மாட்டினாரு. இப்போ வெயில் அடித்தோன்னே என்ன பண்ணிட்டாரு? அந்த அந்த ஆள் கோட்டோட பட்டனை கழட்டிட்டாரு.
சூரஜ் கி கர்மி ஆர் படி. சூரியன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அது வெயில் இன்னும் ஜாஸ்தியாக்கிருச்சு. ஆத்மி நே கோட் உத்தார் தியா. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, கோட்டை கழட்டிட்டாரு. और उसे हाथ में लेकर चलने लगा. அப்புறம் அதை கையில் வச்சுக்கிட்டு அந்த கோட்டை கையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. வாங்க இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். आदमी ने कोट के बटन खोल दिए. सूरज की गर्मी और बढ़ी. आदमी ने कोट उतार दिया और उसे हाथ में लेकर चलने लगा. வாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சூரஜ் ने कहा देखी मेरी ताकत. சூரியன் சொல்லுது, பாத்தியா என்னோட சக்தியை. உத்தார் தியானா கோட், கோட்டை கழட்ட வச்சுட்டேனா. ஹவா நே சூரஜ் கோ நமஸ்கார் கியா. ஹவானா காத்து வந்து சூரியனை பார்த்து நமஸ்கார் வணக்கம் வச்சுச்சு. और कहा मान गई तुम्हारी ताकत. அப்புறம் சொன்னது, ஆமா நீ தான் பலசாலி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சூரியனை பார்த்து காத்து சொல்லுது. இப்போ வாங்க இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். सूरज ने कहा देखी मेरी ताकत. उत्तरवा दिया ना कोट. हवा ने सूरज को नमस्कार किया और कहा मान गई तुम्हारी ताकत को. இப்போ வாங்க ஒன்னொன்னுக்கு மீனிங் பார்த்தலாம். சூரஜ் சன், சூரியன், ஹவா ஸ்ட்ரோம், புயல், ஆத்மி மேன், ஆன் தாக்கத் ஸ்ட்ராங் வலுவான, டோப்பி கேப் தொப்பி, ஷரீர் பாடி உடல், थक டயர்ட் சோர்வாக, கர்மி சனி சூரிய வெப்பம், நமஸ்கார் கிரீட்டிங் வணக்கம். அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் பேஸ் பண்ணி உங்ககிட்ட நான் 5 கொஷின்ஸ் கேட்பேன். ஒரு கொஷினுக்கும் நான் 5 செகண்ட்ஸ் டைம் தருவேன். உங்களோட ஆன்சரும் நான் சொல்கிற ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் கை தட்டிக்கோங்க, இல்லையா நோ ப்ராப்ளம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின். வாங்க கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சூரஜ்? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஸ்டார், மூன், சன். ஆன்சர் என்ன? சன். இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 2 போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹவா? ஹவானா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் சனி, ஸ்ட்ரோம், கிளவுட். ஸ்ட்ரோம், வெரி குட். இப்போ வாங்க தேர்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டோப்பி? டோப்பினா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் கேப், ஹேட், கிளவுஸ். கேப். இப்போ வாங்க ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆத்மி? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் பாய், மேன், பேபி. ஆன்சர் என்ன? மேன். இப்போ வாங்க ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். ஹூ இஸ் மோர் ஸ்ட்ராங், சன் ஆர் ஸ்ட்ரோம்? சன். வெரி குட். இப்போது இந்த கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி புதுசாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தையிலேருந்து நம்ம இன்னொரு வார்த்தையை உருவாக்கணும். அது பார்க்கலாமா? வார்த்தை என்னென்னா கமல் கக்கடி. இதுலேருந்து நம்ம சில வார்த்தைகள் எடுக்கணும். அதுக்கான மீனிங்கும் நான் வச்சுருக்கேன். வாங்க அதையும் பார்க்கலாம். கம் அப்படின்னா என்னது? லிட்டில், கொஞ்சம். கலம் அப்படின்னா பென், பேனா. கல் அப்படின்னா டுமாரோ, நாளை. அடுத்த வார்த்தை என்னென்னா கமல், லோட்டஸ், தாமரை. லக்கடி, ஸ்டிக், கம்பு. கக்கடி, குக்கும்பர், வெள்ளரிக்காய். கமல் கக்கடியிலேருந்து எடுத்த சூஸ் பண்ண வார்த்தைகள் தான் இப்போ நான் சொன்னது. ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில். அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இது என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.